ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் சுரேஷ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருப்பேன். அதாவது வீட்டில் வந்து ஹோம் தேட்டர் வந்து எப்படி செட் பண்ணுவதுன்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருப்போம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோவில் வந்து ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்று காட்டியிருப்பேன். அதாவது வாட்ஸ்கோ கம்பெனியோட A1 ப்ரொஜெக்டர் மாடல் ஒன்று காட்டியிருப்பேன். அந்த ப்ரொஜெக்டர் வந்து என்னென்ன சப்போர்ட் பண்ணுது, அதில் வந்து 4Kல பார்க்கலாமா, 8Kல பார்க்கலாமா, 5.1 இருக்கா, அது போக லைட்டு போட்டு பார்த்தா என்ன மாதிரி கிளாரிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோக்கு லைக் போட்டுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதாங்க நான் சொன்ன வாட்ஸ்கோ கம்பெனியோட A1 ப்ரொஜெக்டர் மாடலு. இதில் வந்து 12,000 லூமினஸ் முடிய இருக்குது. இது வந்து நம்ம வெளிச்சத்துலையுமே நல்லா பார்த்துக்கலாம். அதாவது அந்த லூமினஸ் பார்த்தீங்கன்னா வெளிச்சத்தில் பார்க்கக்கூடியது. அது வந்து 12,000 லூமினஸ் இருக்குது. அதனால் நம்ம வெளிச்சத்தில் பார்த்தாலுமே நல்லா கிளாரிட்டியாக தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா 1100 ANC சப்போர்ட் இருக்குது. அது போக இது வந்து 300 இன்ச்சு ஸ்க்ரீன் முடிய நம்ம பார்த்துக்கலாம். 300 இன்ச்சு ஸ்க்ரீன் முடிக்க உங்களுக்கு வந்து எந்த இதுவுமே இருக்காது, கிளாரிட்டி நல்லா தெளிவாக இருக்கும். இதில் வந்து ரெண்டு சைடுமே உங்களுக்கு வந்து ஹீட் வந்து வெளியேறதுக்காக வெண்ட் கொடுத்துருக்காங்க. அது போக இதில் வந்து ஒரு ரிமோட் கண்ட்ரோல் வந்துக்கும். மேலே வந்து உங்களுக்கு பட்டன் வந்துக்கும், டச் ஸ்க்ரீனில் பட்டன் வந்துக்கும். இதில் வந்து நீங்கள் கண்டினியூஸாக ஒரு படமும் ஒரு 3 மணி நேரத்துக்கு நீங்கள் பார்த்துக்கலாங்க. 3 மணி நேரம் கண்டினியூஸாக பார்த்துக்கலாம். அதுக்கு மேலே பார்த்துக்கலாம். ஆனால் ப்ரொஜெக்ட் வந்து ஹீட் ஆகும். ஒரு 10 மினிட்ஸ் ஒரு 15 மினிட்ஸ் ஆஃப் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். அது போக இது வந்து 1 இயர் வந்து இதில் வந்து வாரண்டி கொடுக்குறாங்க. இதாங்க நம்ம ப்ரொஜெக்டோட இன்டர்ஃபேஸு. இது என்னடா செவத்திலே ஃபிட்டிங் ஆகாமல் இவ்வளோ இதாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இது வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நம்ம செட்டிங்ஸில் போய் ப்ரொஜெக்ஷன் செட்டிங்ஸில் போங்க. அதில் போயிட்டு நமக்கு வந்து இந்த டிஜிட்டல் ஜூம்னு இருக்குல்ல, அதில் போனீங்கன்னா நம்ம வந்து ஜூமை வந்து கம்மி பண்ணிக்கலாம். இப்போ வந்து 100 இருக்குது, நம்ம வந்து கம்மி பண்ணிக்கிட்டே வைக்கலாம். இந்த பட்டனில் வந்து இந்த கீழே அமுக்குனிங்கன்னா கம்மியாகிட்டே வைக்கும். நமக்கு என்ன சைஸுக்கு தேவையோ அந்த சைஸுக்கு தேவை மாதிரி கம்மி பண்ணிக்கலாம். ஓகே, கம்மி பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மூளை வந்து இந்த இந்த அந்த அந்த மூளையும் அந்த மூளையும் நமக்கு சரியாக இல்லை. 2 மூளையுமே நமக்கு சரியாக இல்லை. அதை வந்து அதை நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணோம்னா அப்படியே பேக் வந்துட்டு அது மேலேயே பார்த்தீங்கன்னா மேனுவல் கீ ஸ்டோன் சொல்லியிருக்கோம். அதை கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். அதில் வந்து நம்ம வந்து இப்படி இழுத்துக்கலாம். இப்போ அந்த மூலையை பாருங்களேன், அந்த மூலையை பாருங்க, அப்படியே நமக்கு அட்ஜஸ்ட் ஆகுதா. மேலே ஏற்றினாலும் மேலே ஏற்றிக்கலாம், கீழே இருக்கிறனால ஏற்றிக்கலாம். இல்லை இப்படி கம்மி பண்ணனாலும் இப்படி கம்மி பண்ணிக்கலாம், இல்லை இப்படி கம்மி பண்ணாலும் நமக்கு அது ஏற்ற மாதிரி செட் பண்ணிக்கலாம். அதே இப்போ இந்த மூலையை பாருங்க, கரெக்டாக நமக்கு செவத்துக்கு ஏற்ற மாதிரி ஃபிட்டிங் பண்ணிக்கலாம். நம்ம கீழே எல்லாமே கரெக்டாக இருக்குது, எல்லாமே இப்போ ஓகேவா இருக்குது. இப்போ அப்படியே பேக் வந்துக்கலாம். இப்போ வந்து நமக்கு செவத்தில் வந்து கரெக்டாக ஃபிட் ஆகிடுச்சு. ஓகே, அப்படியே நம்ம பேக் வந்துட்டு இப்போ வந்து நம்ம வந்து சோர்ஸ்குள்ளே போய்க்கலாம். இதில் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், ரெட்மியோட மினி பாக்ஸ் வந்து செட்டப் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் சோர்ஸ்குள்ளே போய் அது வந்து HDMI 1 தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். HDMI 1 கொடுத்துக்கலாம். இதுதான் நமக்கு ரெட்மியோட மினி பாக்ஸு. இதில் வந்து நம்ம யூடியூப் பார்த்துக்கலாம், நெட்ஃப்ளிக்ஸ் பார்த்துக்கலாம், அமேசான் பே பார்த்துக்கலாம், என்ன வேணால் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம பிரைம் வீடியோக்குள்ளே போவோம். இதில் சும்மா ஏதாச்சும் ஒரு படம் ஒன்று ப்ளே ஆகுதான்னு சொல்லி ப்ளே பண்ணி பார்ப்போமா. சாக்பட்டா பரம்பரை ப்ளே பண்ணி பார்ப்போம். ப்ளே ஆகுதுங்க பாருங்க, கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்க. தெளிவாக இருக்கு பாருங்க. இது வந்து 4Kல தான் இப்போ ஓடுது. நமக்கு வந்து அமேசான் வந்து 4Kல தான் ஓடும். நெட்ஃப்ளிக்ஸ்னால் தான் நம்ம எவ்வளோ சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட்டில் ஓடும். இது வந்து நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் வந்து நமக்கு 4Kல ஓடுது. இதுவே இப்போ லைட்டு போட்டு பார்ப்போம். லைட்டு போட்டு பார்த்தா எப்படி தெரியுதுன்னு பாருங்க. இப்போ லைட்டு போட்டுட்டேன், நீங்களே பாருங்க. இங்கிட்ட ஒரு லைட்டு, 2 லைட்டு போட்டிருக்கோம். வெளிச்சம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இப்போ அப்படியே நம்ம இங்கே உட்காந்து படம் பார்த்தோம்னா எவ்வளோ கிளாரிட்டியாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த ப்ரொஜெக்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம வெளிச்சத்துலையுமே பார்த்துக்கலாம், நல்லா தெளிவாக தெரியும். நீங்கள் அதுக்குன்னு நிறையா லைட்டு போட்டு பார்த்தீங்கன்னா அந்தளவு வெளிச்சம் தெரியாதுங்க.
இது வந்து ஒரு அளவான வெளிச்சத்தில் வந்து நம்ம பார்த்துக்கலாம், நல்லா தெளிவாக தெரியும். இப்போ இன்னொரு படம் ஒன்று ப்ளே பண்ணி பார்ப்போம். ஜெயிலுக்கு ப்ளே பண்ணுறேன் பாருங்க, ஓடுதான் தெரியல, ப்ளே பண்ணி பார்ப்போம். ஜெயிலுக்கு வந்து நமக்கு சப்ஸ்கிரிப்ஷன் கேட்குது. மகான் ப்ளே பண்ணி பார்ப்போம், மகான் ஓடுதான் பார்ப்போம். மகான் ஓடுதுங்க நமக்கு. ஃபோர்கே குவாலிட்டியில் தான் நமக்கு ஓடுது. இப்போ பார்த்தீங்கன்னா லைட் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. நம்ம லைட்டை ஆஃப் பண்ணிக்குவோம். லைட்டை ஆஃப் பண்ணோன்னே எவ்வளோ குவாலிட்டியில் எப்படி தெரியுதுன்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா லைட் ஆஃப் பண்ணிட்டேன். குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. எவ்வளோ தெளிவாக தெரியுது பார்த்தீங்களா. இப்போ வந்து நம்ம யூடியூப் போய்க்கலாம். இந்த ப்ரொஜெக்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8K வந்து சப்போர்ட் பண்ணணும். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இந்த ப்ரொஜெக்டர் பார்த்தீங்கன்னா 8K சப்போர்ட் பண்ணும். ஆனால் இதோட மாடல் பார்த்தீங்கன்னா ஃபுல் HD 1080p தான். இதில் வந்து 4Kவும் சப்போர்ட் பண்ணும். 4K பார்த்தீங்கன்னா 4K குவாலிட்டிலே சப்போர்ட் பண்ணும். ஆனால் 8K பார்த்தீங்கன்னா 8K வந்து 8K குவாலிட்டியில் சப்போர்ட் பண்ணாது. உங்களுக்கு அது வந்து 4K குவாலிட்டிக்கு சேஞ்ச் ஆகி 4K குவாலிட்டிக்கு தான் சப்போர்ட் ஆகும். 8K குவாலிட்டிக்கு ஓடாது. ஆனால் 4K பார்த்தீங்கன்னா 4K குவாலிட்டிக்கு அப்படியே ஓடும். 8K மட்டும் 4K குவாலிட்டிக்கு சேஞ்ச் ஆகும். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அதாவது 4K குவாலிட்டி வந்து 4K குவாலிட்டியில் ஓடும். 8K குவாலிட்டி மட்டும் 4Kக்கு சேஞ்ச் ஆகி 4K குவாலிட்டியில் ஓடும். இது என்ன 24Kக்கு 24Kவே ப்ளே பண்ணி பார்ப்போம். நமக்கு ஆடு வருது. எவ்வளோ கிளாரிட்டி பார்த்தீங்களா. கிளாரிட்டி வந்து செம்மையாக இருக்குங்க உங்களுக்கு. பார்த்தீங்களா இப்போ ப்ளே ஆகுது. இது வந்து என்ன ரெசல்யூஷனில் ப்ளே ஆகுதுன்னு சொல்லி பார்ப்போமா. இது பார்த்தீங்கன்னா நமக்கு 2Kல தான் ஓடுது. 1080p அதுக்கப்புறம் 2Kல தான் ப்ளே ஆகுது. 2Kவே நமக்கு எப்படி இருக்கு பார்த்தீங்களா. 2K கிளாரிட்டி நமக்கு எவ்வளோ தெளிவாக தெரியுது பாருங்க. செம்ம கிளாரிட்டியாக இருக்குது பாருங்க. 2Kவே நமக்கு எவ்வளோ கிளாரிட்டியாக தெரியுது பாருங்க. இப்போ வந்து 4K ஒன்று பார்ப்போமா. 4K கிளாரிட்டியில் ஒன்று பார்ப்போம். 8Kல ஒன்று பார்ப்போம். 8K வந்து நமக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்போம் 4Kல தான் மாற்றி கொடுக்குன்ட்டு. இப்போ வந்து இது என்ன ரெசல்யூஷனில் ஓடுன்னு சொல்லி பார்ப்போம். நமக்கு இதுவுமே 2Kல தாங்க ஓடுது. இதுவுமே நமக்கு 2Kல தான் ஓடுது. இல்லைங்க, நம்ம 4K வீடியோவே பார்ப்போம். 4K வீடியோ எதில் ஓடுதுன்னு சொல்லி பார்ப்போம். இது வந்து 4K வீடியோ தான். இது பார்த்தீங்கன்னா நமக்கு 4Kல ஓடுதுங்க. பார்த்துக்கோங்க. இது வந்து நமக்கு 1440 பிக்சலில் ஓடுது. 4Kல தான் ஓடுது. அதாவது 8K வந்து நமக்கு 2K இதில் வந்து மாறி ஓடுது. 4K வந்து 4K குவாலிட்டியில் ஓடுது. இந்த ப்ரொஜெக்டர் பார்த்தீங்கன்னா 1080p தான் சப்போர்ட் பண்ணும். ஆனால் 4K வந்து 4K ரெசல்யூஷனில் ஓடும். ஓகேங்களா, உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். கிளாரிட்டி பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்ட்டு. இதோட சைஸ் பாருங்க. இப்போ வந்து நான் நின்று கையை காட்டுறேன். இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ தூரம் இருக்குன்னு பார்த்தீங்க. நம்ம சைஸ் பார்த்தீங்களா எவ்வளோ தூரம் இருக்குன்ட்டு. இந்த ரூமோட சைஸ் வந்து 9x13. இந்த ப்ரொஜெக்டில் சவுண்ட் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு சரியாக இல்லைங்க. நான் மெயினாக ஆண்ட்ராய்டு பாக்ஸ் மினி பாக்ஸ் வந்து எதுக்கு வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா சவுண்ட் எஃபெக்ட்டுக்காக தாங்க. இதில் வந்து அந்தளவுக்கு சவுண்ட் எஃபெக்ட் வந்து சரியாக இல்லை. அதனால இந்த ப்ரொஜெக்ட் நீங்கள் வாங்கினீங்கன்னா தனியாக ஒரு மினி பாக்ஸ் ஒன்று வாங்கிக்கோங்க.
அது வந்து அதுதான் உங்களுக்கு செட் ஆகும். 5.1க்கு அதான் செட் ஆகும். இது வந்து 5.1 வந்து உங்களுக்கு எடுத்து கொடுக்கல. அவ்வளோதாங்க இந்த ப்ரொஜெக்டரோட ரிவ்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்ப்போம். ஓகே, பாய்.